Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல 200 subscribers ரீச் பண்ணியாச்சு. நம்ம subscribers சப்போர்ட் இல்லாம அது எதுவுமே இல்ல. இந்த ஸ்பெஷல் டேக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம். வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் சுக்கா ரெசிபி பார்க்க போறோம். மட்டன் சுக்காக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் மட்டன் நான் 700 grams எடுத்துர்க்கேன். வெங்காயம், கறிவேப்பிலை, சிவப்பு மிளகாய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சது, 2 ஸ்பூன் சீரகம், மிளகு, 10 ல இருந்து 15 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, தாளிக்கு தேவையான கறி மசாலா பட்டை, நல்லெண்ணெய், உப்பு தேவையான அளவு. வில்லேஜ் ஸ்டைல் ரெசிபின்றனால நான் இன்னைக்கு மண் பாத்திரத்தில் சமைச்சு காட்ட போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பாத்திரம் ஹீட் ஆன உடனே 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சோம்பு, எடுத்து வச்ச கறி மசாலா பட்டை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அடுத்து 4 ல இருந்து 5 காஞ்ச மிளகா நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. நீங்கள் இன்னும் கூடுதல் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் 2 சிவப்பு மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுவே தனி அரோமா, தனி டேஸ்ட் கொடுக்குங்க. இந்த மட்டன் சுக்கா ரெசிபிக்கு நம்ம எல்லாமே கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறோம். இதில் எந்த விதமான மசாலாஸும் ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் மட்டன் மசாலாவும் மஞ்சத்தூளும் தான் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச 4 ல இருந்து 5 பெரிய வெங்காயத்தை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் கூட ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ண ரெசிபிஸ் எப்போயுமே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ஒரு சிக்கன் ரெசிபிலேயோ மட்டன் ரெசிபிலேயோ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணோம்னா அது தனி டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலாவை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி மட்டன் ரெசிபீஸ் அப்படின்னாலே எல்லோரும் குக்கரில் வேக வச்சு தென் ரெசிபி பண்ணுவாங்க. இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெசிபியை கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு கறின்னு சொல்லுவாங்க. உப்புலேயே இது வெந்து வரும். நல்லா உப்பு அந்த ஸ்பைஸோடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மட்டன் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போவே 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம ஸ்பைசஸை கிரைண்ட் பண்ணிக்கலாம். மட்டன் சுக்காவோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த ஸ்பைசஸ் தாங்க. 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுக்கலாம். அம்மி இருந்தால் கூட நீங்கள் அம்மியில் தட்டிக்கலாம். இல்லை ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட இது ஒரு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த பவுடர் 1-2 இருந்தால் தாங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம எடுத்து வச்சிருந்த 10 ல இருந்து 12 பல் கார்லிக்கை அதே மாதிரி நச்சு எடுத்துக்கலாம்.
ரெடி ஆகிடுச்சு. இனி இதை நம்ம மட்டனோட ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் டைம் வெறும் 1/2 hour தாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனால் நம்ம மட்டன் சுக்கா ரெடி. இப்போது மழை சீசன்றனால நிறைய பேருக்கு கோல்டு காஃப்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதில் நம்ம மிளகு ஜீரகம் ஆட் பண்ணனால இந்த ரெசிபி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.